வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் ஜஸ்ட் சில்லோ சேனலுக்கு வரவேற்கிறேன். சித்தர்களின் சொர்க்க பூமியான சதுரகிரி மலையில் எத்தனை அதிசயங்கள்! வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த பூலோக கைலாயத்துக்கு சென்று வர வேண்டும். மூலிகை வனம், சஞ்சீவினி மலை, மதிமயக்கி வனம் என்று அவ்வளவு அற்புதங்கள். சஞ்சீவினி மலை, ஆம், லக்ஷ்மணருக்காக அனுமனால் கொண்டு வரப்பட்டது. ஸ்ரீராமருக்கும் ராவணனுக்கும் இடையே நடந்த யுத்தம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அந்த போரின் போது ஒரு நாள் ராவணனின் மகன் இந்திரஜித் எய்த பிரம்மாஸ்திரம் லக்ஷ்மணனை தாக்கியது. பேச்சு மூச்சில்லாமல் விழுந்தான் லக்ஷ்மணன். தகவல் கேட்ட ஸ்ரீராமர் ஓடோடி வந்து லக்ஷ்மணனை எழுப்புவதற்கு பாடுபட்டார். எந்த பலனும் இல்லை. அப்போது சுக்ரீவன் ஆஞ்சநேயரை அழைத்து, ஆஞ்சநேயா, லக்ஷ்மணனை இயல்பு நிலைக்கு கொண்டு வர அஷ்டகுல பர்வதங்களுக்கு அப்பால் இருக்கிற சஞ்சீவி மலையை உடனே எடுத்து வா. லக்ஷ்மணனின் மூச்சையை தெளிவிக்கும் சக்தி கொண்ட மூலிகைகள் அந்த மலையில்தான் உள்ளன. உடனே புறப்படு என்று சுக்ரீவன் சொல்லி முடிக்கும் முன்னரே ராமநாமத்தை துதித்தவாறு விண்ணில் பறந்தார் ஆஞ்சநேயர். சஞ்சீவி மலையை அடையாளம் கண்டு அதை அப்படியே பெயர்த்து எடுத்து வந்தார். தேவையான மூலிகைகளை கொண்டு லக்ஷ்மணனுக்கு சிகிச்சை செய்ய அவர் விழித்து எழுந்தார். ஆஞ்சநேயரை பெரிதும் பாராட்டிய சுக்ரீவன், நன்றி வாயுபுத்திரா, நீ கொண்டு வந்த சஞ்சீவி மலையின் பயன்பாடு முடிந்துவிட்டது. இதை எங்கிருந்து கொண்டு வந்தாயோ அங்கேயே கொண்டு போய் வைத்துவிட்டு வா என்றார். உத்தரவை ஏற்று சஞ்சீவி மலையை தன் வலக்கரத்தில் ஏந்தி கொண்டு வடதிசை நோக்கி விண்ணில் மிதந்து சென்று கொண்டிருந்தார் ஆஞ்சநேயர். அப்போது சதுரகிரியாகிய இந்த பகுதியை கடக்கும் பொழுது கையில் மலையை எடுத்து பறந்து செல்லும் ஆஞ்சநேயரின் கோலம் அந்த அற்புத வனாந்தரத்தில் தவம் செய்து கொண்டிருந்த ரிஷிகளையும் முனிவர்களையும் வியப்படைய செய்தது. ஆஞ்சநேயர் கொண்டு செல்வது மூலிகைகள் நிறைந்த சஞ்சீவி மலை என்பதை தங்களது தவ வலிமையால் உணர்ந்து கொண்ட அவர்கள் சஞ்சீவி மலையில் உள்ள மூலிகைகள் எதிர்காலத்தில் தங்களுக்கு பல வகைகளில் உதவும் என்று கருதினர். ஆஞ்சநேயர் தூக்கிச் செல்லும் சஞ்சீவி மலையின் ஒரு பகுதி சதுரகிரியின் மையத்தில் விழ வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். அடுத்த கணம் சஞ்சீவி மலையில் இருந்து ஒரு பகுதி மட்டும் பெயர்ந்து கீழே விழுந்தது. அரும் தவம் செய்யும் முனிவர்களுக்கு என்னால் ஆன உபகாரம் இது என்றால் நான் பெரிதும் மகிழ்கிறேன் என்று அங்கிருந்து புறப்பட்டார் ஆஞ்சநேயர். ஆம், இப்படித்தான் அரிய சஞ்சீவினி மலை சதுரகிரியில் அமைந்தது. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், அந்த காற்றும் நீரும் தனி சுகம்தான். அங்கே மகாலிங்கத்தை பார்க்கணும்னு நம்பிக்கையோடு அங்கே வந்தால் மட்டும் போதும், மற்றதெல்லாம் அவரோட செயல். சித்தர்களின் ஏராளமான பொக்கிஷங்களும் இரகசியங்களும் அந்த மலையில் உள்ளன. அந்த பிரம்மாண்ட மலைக்கு காவல் பிலாவடி கருப்பர். கருப்பர் எப்படி அங்கே காவலுக்கு வந்தார்? அவரால் பாதுகாக்கப்படும் ரகசியம் என்ன? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரசவாதம். இரும்பை தங்கமாக்க உதவும் மூலிகை ரகசியங்களையும் ஏராளமான தங்க புதையலையும் காலாகாலத்துக்கும் காவல் காத்து வருபவர் பிலாவடி கருப்பர். சித்தர்களின் சித்துகளில் ஒன்று ரசவாதம். தைலக்கிணறு எனப்படும் பிரம்மாண்ட கிணற்றுக்குள் புதையல்களும் ரகசியங்களும் இன்றளவும் பாதுகாக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. தானிப்பாறை அடிவாரத்தில் இருந்து சதுரகிரி யாத்திரையின் தொடக்கம். வழுக்குப்பாறை, சங்கிலிப்பாறை என்று பாதையே இல்லாத செங்குத்தான மலையேற்றம். வழியில்தான் இரட்டை லிங்க சந்நிதி. இன்னும் நிறைய ஊற்றுகள். கோரக்க தவமியற்றிய குகை, அர்ஜுனா நீர்வீழ்ச்சி, ஆர்ப்பரித்து ஓடும் அழகு என்று எத்தனை அற்புதமான மலை! வந்த பாதையின் வழி தெரியாமல் மகாலிங்கத்துக்கான அரோகரா கோஷம். இவற்றை கடந்தால் பிலாவடி கருப்பர் கம்பீரமாக நிற்கிறார். இவரை வழிபட்டு உத்தரவு பெற்ற பின்னரே சுந்தர மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் தரிசிக்க முடியும். ஒரு பெரிய பலாமரம், அதன் அடியில் ஒரே ஒரு பலாக்காய் காய்த்து தொங்கிக் கொண்டிருக்கும். இது முற்றி விழுந்துவிட்டால் அடுத்த அதே இடத்தில் இன்னொரு காய் காய்க்கும். இந்த அதிசயம் பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அற்புத சக்தி வாய்ந்த அந்த மலையில் அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் பஞ்சமே இல்லை. பொக்கிஷங்களும் சித்த ரகசியங்களும் அடங்கிய தைலக்கிணறு பிலாவடி கருப்பர் சன்னதியின் அருகே உருவான கதை சுவாரஸ்யமானது. ஆதி காலத்தில் வாழைபுரம் எனப்படும் வளமான ஒரு கிராமத்தில் வாமதேவன் என்ற வியாபாரி வசித்து வந்தான். இறைபக்தி அதிகம் கொண்டவன். பலரும் வந்து வணங்கி செல்லும் வகையில் எனது கிராமத்தில் ஒரு சிவாலயம் இல்லையே என்ற ஏக்கம் வாமதேவனுக்கு இருந்து வந்தது. அந்த ஏக்கம் நிறைவேறுவதற்கும் ஒரு வேலை வந்தது. வியாபாரத்தின் மூலம் தான் சேர்த்த பொருளை வைத்து கிராமத்தில் சிவன் கோவில் ஒன்றை கட்டும் பணியை
துவக்க முடிவெடுத்தான் வாமதேவன். தேர்ந்த ஸ்தபதிகளை வரவழைத்தான். கோயில் கட்டும் பணிகளும் ஒரு சுப தினத்தில் துவங்கின. வேலைகள் துரித கதியில் நடந்தது கண்டு ஆனந்தப்பட்டான் வாமதேவன். ஆனால் ஒரு கட்டத்தில் பணிகள் ஸ்தம்பித்து நின்றன. காரணம், வாமதேவனிடம் இருந்த பொருள் மொத்தமும் அதுவரை நடந்த கட்டுமான பணிகளுக்காக செலவாகி போயிருந்ததுதான். இதற்கு மேல் கோயில் வேலைகளை தொடர வேண்டுமானால் பொருள் தேவை என்ற நிலைமை. வாமதேவன் கவலையடைந்தான். தனது கிராமத்துக்கு அருகில் இருக்கும் சில மன்னர்களிடம் போய் தான் கட்டி வரும் கோயில் பற்றி சொல்லி தொடர்ந்து பணிகளை மேற்கொள்ள பொருளுதவி கேட்டான். தனி ஒருவனை நம்பி பொருள் உதவுவதா என்று வாமதேவனின் நாணயத்தின் மேல் சந்தேகப்பட்ட மன்னர்கள் பலரும் அவனை வெறுங்கையோடு திருப்பி அனுப்பினர். ஒரு நாள் அவன் சோகத்துடன் வந்து கொண்டிருந்த போது எதிர்பட்டார் ஒரு துறவி. பக்தி மனம் கமழும் அந்த துறவியின் தேஜஸை கண்டு மெய்சிலித்து போனான் வாமதேவன். அவர் பாதம் பணிந்து நமஸ்கரித்து எழுந்தான். தனது குறைகள் முழுவதையும் இவரிடம் சொன்னால் தேவலை என்று தீர்மானித்து எல்லாவற்றையும் விலாவரியாக சொன்னான். கவலைப்படாதே வாமதேவா, கோயில் கட்டுவது என்பது குடிமக்களால் ஆகக்கூடிய செயல் அல்ல. இது மன்னர்களுக்கும் மகத்தான செல்வ வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே கைகூடக்கூடிய புனிதமான ஒரு பணி. உனது கையிருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்துவிட்டது. நீயே இப்போது கையேந்தி நிற்கிறாய். உனது எண்ணம் நிறைவேற வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்கிறது. ஆத்மார்த்தமான பக்தியுடன் நீ கோயில் கட்டி வருவது உண்மையானால் அந்த பணி செவ்வனே முடிய ஒரே ஒரு வழி உண்டு என்று புருவங்களை உயர்த்தி சொன்ன அந்த துறவி சற்றே நிறுத்தினார். வாமதேவன் முகம் பிரகாசம் அடைந்தது. இறைவனுக்கான இந்த ஆலயத்தை கட்டி முடித்து பார்க்க என் மனம் விழைகிறது. எப்பாடுபட்டாவது ஆலயம் எழும்புவதை என் ஆயுட்காலத்துக்குள் நான் பார்த்துவிட வேண்டும். சொல்லுங்கள், தாங்கள் சொல்லும் வழியின்படி நடக்கிறேன் என்று கண்களில் நீரோடு சொன்னான். வாமதேவா, உனது பக்தியை பாராட்டுகிறேன். உன்னால் இந்த காரியம் நல்ல விதமாக முடியும். சொல்கிறேன், உபாயத்தை கேள். சதுரகிரியை நோக்கி உனது பயணத்தை உடனே துவக்கு. அங்கே காலாங்கி முனிவர் என்ற சித்தர் இருக்கிறார். மிக பெரும் தவசீலர். அங்கே அவரை வணங்கி உனது விருப்பத்தை சொல். எல்லாம் சுபமாக நிறைவேறும் என்றார். துறவியின் இந்த பதிலை கேட்ட வாமதேவன் பெரிதும் மகிழ்ந்தான். தொடர்ந்து கோயிலை கட்டி முடிக்க புதிய வழி தெரிந்து விட்டதில் பூரிப்படைந்தான். துறவியை வணங்கி மீண்டும் நமஸ்கரித்தான். எனக்கு உத்தரவு கொடுத்து ஆசீர்வதியுங்கள் முனிவரே. நான் இப்போதே சதுரகிரி சென்று காலாங்கிநாதரை சந்திக்கிறேன். துறவியும் விடை கொடுக்க வாமதேவன் சதுரகிரியை நோக்கி தனது பயணத்தை தொடங்கினான். காடு மலையெல்லாம் கடந்து சித்த புருஷர்கள் வாழும் உயர்ந்த மலையாம் சதுரகிரியை அடைந்தான். அங்கே காலாங்கி வனத்தில் ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்த காலாங்கிநாதரை சந்தித்தான். அவரை பணிந்து வணங்கினான். புன்னகையுடன் ஆசீர்வதித்தார் காலாங்கிநாதர். திருமூலரின் மாணாக்கராக இருந்த சித்த புருஷர் இவர். நெடுந்தொலைவில் இருந்து வந்தவன் என்பதால் வாமதேவனிடம் ஆற அமர அனைத்தையும் விசாரித்தார் காலாங்கிநாதர். கிராமத்தில் கோயில் அமைக்க தொடங்கியதில் இருந்து தற்போதைய நிலை வரை எல்லாவற்றையும் விரிவாக சொன்னான் வாமதேவன். இவனுக்கு உதவி செய்யலாம், தப்பில்லை என்று தீர்மானித்த காலாங்கிநாதர் ஒரு கணம் சிந்தித்தார். வந்திருக்கும் இவன் நிஜமாகவே நல்லவன்தானா? ஆலய திருப்பணி அது இது என்று சொல்லி சிலர் பணம் வாங்கி தங்களது சுய தேவைகளுக்கு பயன்படுத்தி வரும் காலத்தில் இவனுக்கு நாம் பொருளுதவி செய்ய நினைப்பது நியாயமா? இவனும் ஒருவேளை தவறான ஆசாமியாக இருந்துவிட்டால் என்று அந்த காலத்திலேயே சிந்தித்தார் காலாங்கிநாதர். தவிட்டையும் தங்கமாக மாற்றும் வல்லமை கொண்ட அந்த சித்த புருஷர் தயக்கத்துடன் நிற்பது வாமதேவனுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணியது. எனினும் தன் முயற்சியிலிருந்து சற்றும் பின்வாங்காத வாமதேவன் என்றைக்கேனும் ஒரு நாள் இந்த முனிவர் நிச்சயம் உதவுவார் என்று மனப்பூர்வமாக நம்பி காலாங்கிநாதரின் ஆசிரமத்திலேயே தங்கி அவருக்கு பணிவிடைகள் செய்ய ஆரம்பித்தான். நாட்கள் ஓடின. தான் எதற்காக சதுரகிரிக்கு வந்து காலாங்கிநாதருக்கு உதவி கொண்டிருக்கிறோம் என்பதையே ஒரு கட்டத்தில் மறந்தான் வாமதேவன். அந்த அளவுக்கு மிகுந்த சிரத்தையாக காலாங்கிநாதர் இட்ட பணிகளை சிரமேற்கொண்டு செயல்பட்டான். எத்தகைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனக்கு உதவுவதையே ஒரு பாக்கியமாக எண்ணி வாழ்ந்து வந்த வாமதேவனின் செயல் காலாங்கிநாதருக்கு இரக்கத்தை வரவழைத்தது. கோயில் கட்டுவதற்கு உதவி கேட்டு வந்தவனுக்கு உதவ மறுத்துவிட்டோம். இது போன்ற சந்தர்ப்பங்களில் சாதாரண மனிதன் என்றால் உடனே இவ்விடத்தை விட்டு கிளம்பியிருப்பான். இவன் எந்த உதவியை கேட்டு இங்கு வந்தானோ அந்த உதவியை செய்வது அவசியம் என்று முடிவெடுத்தார் அந்த சித்த புருஷர். ஒரு நாள் வாமதேவனை அழைத்த காலாங்கிநாதர் சிவன் கோயில் கட்டுவதற்கு உதவ முடிவெடுத்திருப்பதாக தெரிவித்தார்.
வாமதேவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. காலங்கிநாதர் ரசவாதம், அதாவது இரும்பாக இருந்தாலும் சரி, செம்பாக இருந்தாலும் சரி, அதை தங்கமாக மாற்றும் முறையில் வல்லவர். ஆகவே அதற்குண்டான தைலம் தயாரித்து வாமதேவனின் தேவையை நிறைவேற்ற தங்க கட்டிகளை உருவாக்கி கொடுத்து கோயில் திருப்பணிகளை சிறப்பாக முடி, இறைவனின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு என்று ஆசி கூறி அவனை அனுப்பினார். மனம் நிறைய மகிழ்ச்சியுடன் வாமதேவன் தனது தெய்வ கைங்கரியத்தை முடித்தான். இப்போது வாமதேவனின் தேவைக்கு கொடுத்தது போக தைலம் அவரிடம் மீதம் இருந்தது. இத்தகைய தைலத்தை கையில் வைத்துக் கொண்டிருப்பது பேராசை பிடித்த மனிதனிடம் சிக்கினால் துர்சம்பவங்களுக்கு காரணமாகிவிடும் என்பதை அறிந்த காலாங்கிநாதர் பெரிய கிணறு ஒன்றை வெட்டி எஞ்சியிருந்த தைலத்தை அதில் கொட்டினார். கிணற்றை மூடினார். இந்த பொக்கிஷத்தை காவல் காக்கவும் சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம் ஆகிய சந்நிதிகளை கவனித்து வருவதற்காகவும் மந்திரங்கள் ஜபித்து திசைக்கு ஒரு காவல் தெய்வத்தை நியமித்தார். அப்படி நியமிக்கப்பட்ட தெய்வங்களில் ஒன்றுதான் பிலாவடி கருப்பர். இவரை மீறி எந்த ஒரு துஷ்ட காரியத்தையும் எவரும் இந்த மலைப்பகுதிகளில் நிகழ்த்திவிட முடியாது. நல்ல எண்ணத்தோடு மலைக்கு போறவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை அங்குள்ள பெரியவர்கள் மற்றும் தவசிகளின் வாக்கு. அடுத்து அகத்தியரால் நிறுவப்பட்ட சுந்தரலிங்கம் பற்றிய சுவாரஸ்யமான நிகழ்வில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.